அதை பற்றி நீங்க உங்களுக்கு சிலர் வேணுமா நான் யோசிக்கலாம். அவ்வளவு. முக்கியமா ஒரு விஷயத்தெல்லாம் நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரியான பேச்சுகள்ல சர்வதேச அளவில் என்ன பேசுறாங்கிறத சொல்லுவாங்க, இன்றைக்கு புத்தம் புதுசா என்ன பேசுறாங்கிறத சொல்லுவாங்க, உலகம் முழுக்க எல்லாருக்கும் பொதுவான என்ன விஷயம் இருக்கோ அதை பத்தி சொல்லுவாங்க. இப்படி சொல்றது ஒரு மாடர்ன் டெண்டன்சி அல்லது ஒரு மாடர்னிஸ்ட் டெண்டன்சி, ஒரு நவீனத்துவம் தமிழ்ல சொல்லுவோம். ஆனா இது போஸ்ட் மாடர்ன் ஏஜ், பின்னவீனத்துவ காலகட்டம். இங்க எது குளோபல் இல்லாம இருக்கோ அதுதான் முக்கியமானது, எது யூனிவர்சல் இல்லையோ அதுதான் முக்கியமானது, எது பிராந்தியம் சார்ந்ததோ அதுதான் முக்கியமானது, எது பழையதோ அதைத்தான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. நானே கூட சிலப்பதிகாரத்தை திருப்பி ஒரு நாவலா எழுதியிருக்கேன். பழைய விஷயங்களை திருப்பி சொல்றதுல ஒரு முக்கியத்துவத்தை பின்னவீனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இன்றைக்கு மேலை நாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து மிக அதிகமான ஆய்வுகள், மிக அதிகமான பணம் செலவழிக்கப்படுறது. அப்படியா? இது ஒரு முக்கியமான ரூல். நான் பொதுவா எந்த டேகையும் மாற்றுறது கிடையாது. ஓகே, ஓகே, திரும்ப ஆரம்பத்தில் வரணுமா? வேணுமெண்டா இல்ல? அப்படியா? ஓகே, ஓகே. நான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எது பழமையானது, எது ஒரு பிராந்தியம் சார்ந்ததோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த காரணத்தினால்தான் கடந்த ஒரு 30-40 வருடங்களாக உலக அளவில் ஃபோக்லோருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். ஃபோக்லோருக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபோக்லோர் மாறாதுங்கிறது தான். திருவண்ணாமலை கோவிலை குறைந்தது 60 முறை திருப்பி கட்டியிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி செங்கல் காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, 2000 வருஷமா அதே மரத்தட்டில் அப்படியே தான் இருக்கு. அதுதான் ஃபோக்லோருடைய முக்கியமான அம்சம். ஃபோக்லோர்ல ஏஜ் ஓல்டு நாலேஜ், பழங்கி வந்த நெடுங்கால ஞானம் அப்படியே இருக்கும், மாறாம இருக்கும். நிறைய சந்தர்ப்பத்தில் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ உலகளாவிய ஒரு போக்கு என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, நுட்பம் என்ன என்று தெரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு அறிவியக்கமா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 100-150 ஆய்வாளர்களாவது தமிழ்நாட்டில் தங்கி தமிழ்நாட்டுடைய ஃபோக்லோர் பற்றி ஆய்ந்து கொண்டிருக்காங்க. அந்த ஒரு புள்ளியில நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய தலைப்பு அதுதான். ஒரு 8 வருஷம் முன்னாடி நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு என் காதுல விழுந்தது. அது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பன்னிமடை மாடன்ங்கிற ஒரு சாமியை பத்தி ஒரு நாட்டுப்புற பாடகர் ஒரு உடுக்கு வாத்தியத்தோட பாடிட்டு இருக்கார், நல்ல காட்டான் குரல்ல. என்ன வரி இந்த ஒரு பஸ்ல போகும்போது 2 வரி தான். 2 துறவரமும் லட்சணமாய் இல்லறவும் பண்டு சொன்னபடி பாங்குடனே தான் முடித்து. அவ்வளவுதான் கேட்டேன், அதுக்குள்ள வந்துட்டேன். இதுல எனக்கு கேள்வி இருந்தேன்னா, 2 துறவரம் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் என்னன்னா, பன்னிமடை மாடனுடைய அப்பா முத்துப்பட்டன் மோட்சத்துக்கு போறார். பூமியில மனிதர்களுக்கு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 2 துறவரங்களையும் ஒரு இல்லறத்தையும் கடைபிடித்து முழுமை பெற்று சொர்க்கத்துக்கு போறார். அது என்ன 2 துறவரம்? இந்த கேள்வியை நான் பல்வேறுகிட்ட கேட்டிருக்கேன். ஒரு 4 வருடம் கழிந்து இன்னொரு புலவர் இதே மாதிரி நாட்டுப்புற பாடல் பாடக்கூடிய ஒருத்தர் அந்த விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கம் என்னங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தோணுச்சு. என்ன அது 2 துறவரம்? திருப்பி இதை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு பழமையான விஷயத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு. விஷ்ணு புராணத்துல 6வது காண்டத்துல 9வது அதிகாரத்துல வாழ்க்கையை பத்தின ஒரு வர்ணனை வருது. ஏறத்தாழ அந்த விஷயத்தை மனுநீதி சாஸ்திரம் நீங்க பார்க்கலாம். அதன் பிறகு வந்தது. பிறகு யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது என்றால் 4 ஆசிரமங்களை பத்தி தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுல முதல் 3 தான் குடும்ப வாழ்க்கையில இல்லறத்துல வாழக்கூடியவர்களுள்ளது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம். சந்நியாசம் என்பது சன்னியாசிகளுக்குரியது. இந்த 3 அந்த 3 ஆசிரமத்தை நாங்க முதல்ல கவனிக்கணும். அதுல மிக முக்கிய சுவாரஸ்யமான ஒரு அம்சம் இருக்கு.
பிரம்மச்சரியம் தொடங்கும் போதுதான் ஒரு மனிதனாக தொடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவனுடைய குழந்தை பருவத்துல இந்திய மரபுல அவனை ஒரு மனிதனாக என்ன பண்ணுவதில்லை. ஏன்? அது குழந்தை, அவ்வளவுதான். ஒரு புரோகிதர் தன்னுடைய குழந்தைய உபநயனம் வரைக்கும் புரோகிதரா பார்க்க கூடாது. ஒரு சிற்பி தன்னுடைய குழந்தைய உபநயனம் வரைக்கும் சிற்பியா பார்க்க கூடாது. குழந்தையா மட்டும்தான் பார்க்கணும். விளையாட்டு மட்டும்தான் இருக்கணும். எந்த தொழிலும் கற்றுக் கொடுக்க கூடாது. சமூகத்தோட எந்த பொறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தோட எந்த பொறுப்பு இருக்கக்கூடாது. மன்னனுடைய எந்த பொறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது. எந்த பொறுப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நெடுங்காலமாக இங்கே சொல்லப்பட்டு வந்தது அப்படித்தான். அப்ப அது குழந்தைக்கு சமூக பொறுப்பு கிடையாது. சமூகத்துடைய ஒரு உறுப்பினர் கிடையாது. ஆகவே அது செய்ய வேண்டிய பொறுப்பு, செய்ய வேண்டிய கடமை, எதிர்பார்க்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் அது கிடையாது. ஒரு மிருகம், ஒரு நாய்க்குட்டி எப்படி விளையாடுதோ, ஒரு பூனைக்குட்டி எப்படி பிறந்து விளையாடுதோ, அப்படிதான் மனித குட்டியும் விளையாடும். இப்படிதான் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்திருக்கு. அதுதான் சைல்ட்ஹுட். குழந்தையா இருக்கும்போது அவன் யாருன்னு கேட்டா அது குழந்தை. அதன் பிறகு ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. அதன் பேர் உபநயனம். உபநயனத்திலிருந்து தான் பிரம்மச்சரியம் ஆரம்பிக்குது. உபநயனம் சொன்ன உடனே உங்களுக்கு பிராமணர்கள் பூணூல் போடுறதை பத்தி ஒரு ஞாபகம் தான் வரும். இன்றைக்கு அவர்கள் மட்டும்தான் அதை செய்யறாங்க. ஆனா பழைய காலத்துல எல்லா ஜாதியும் பூணூல் போட்டாங்க. என்னுடைய சின்ன வயசுலயே சிற்பிகள், கல் வேலை செய்யக்கூடியவங்க, மர வேலை செய்யக்கூடியவங்க, பொற்கொள்ளர்கள் பூணூல் போட்டுக்கிற பார்த்திருக்கேன். உபநயனம் என்பது இதோ நான் ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் தனக்கு தானே டிக்ளேர் பண்ணிக்கிறது. ஒரு படிப்புக்கான தொடக்கத்திற்கான ஒரு முத்திரை தான். இது மாதிரியான ஒரு டேக் தான். அந்தந்த கல்விக்கு அதற்கான உபநயனம் இருக்கு. பெரும்பாலும் 8-12 வயசுல உபநயனம் பண்றாங்க. அந்த உபநயனத்துக்கு பிறகு அவர் வீட்டில் இருக்கக்கூடாது. குருகுலத்துக்கு போயிடணும், குரு கூட தங்கணும். அந்த உபநயனம் முடிந்து குருகுலத்துக்கு போறதுனால தான் அந்த ஒரு சடங்கு வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. குருகுலத்துக்கு போன பிறகு அவருடைய குலம் குருவுடைய குலம் தான். அது வரைக்கும் அவருடைய குலம் அவங்க அப்பாவுடைய குலம். அது பிறகு அது குருவுடைய குலம். நீ யாருன்னு கேட்டா நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் சொல்ல மாட்டா, இந்த குருகுலத்தை சேர்ந்தவன் தான் சொல்லணும். அந்த குருவோட சேர்ந்து படித்து கற்று, அதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்றேன். அதை பற்றி விரிவாக அப்புறம் சொல்றேன். இது வரைக்கும் அவனை ஒரு குழந்தையாக கருதும்பொழுது அவனுக்கு எந்த பொறுப்பு இல்லாம இருக்கு. இதை பத்தி யோசித்து பாருங்க. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு 2 வயதுல ஒரு குழந்தை எல்கேஜி சேர்க்கிறான், ப்ரீகேஜி சேர்க்கிறாங்க. 1 வயதுல இருந்து அதுக்கான பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. குழந்தைய நர்ஸ் எடுத்து அம்மாவுக்கு காட்டும் போதே இது ஐஐடியில அட்மிஷன் வேணும்னு அந்த அம்மா நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போவே அதுக்கு எல்லா விதமான சமூக பொறுப்பும் வந்துடுது. அது சுமக்க வேண்டிய சுமை அப்பவே ஆரம்பிச்சாச்சு. நான் ரயில்ல போகும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, இப்படியே போனா நீ ஹோட்டல்ல தட்டு தான் கழுவணும் அப்படின்னு. அது சொன்னப்பட்ட குழந்தைக்கு 2 வயசு தான். குழந்தை ரொம்ப உற்சாகமா எவ்வளவு பெரிய தட்டு அப்படின்னு கேட்டு அரைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அம்மா. ஏன்னா எதிர்காலத்தை பத்தி பயத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு இந்த நிகழ்காலமே ஆரம்பிக்கல. இப்படிதான் நாம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தை வாழ்ந்திருக்கிறோம். குழந்தை பருவத்தை சுத்தமா தொடச்சு நீக்கிட்டோம். மாசாய் பழங்குடிகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஆவணப்படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இருக்கு, மாசாய் புத்தகம். அந்த புத்தகத்துல முக்கியமான விஷயம், உலகத்திலேயே அதிர்ஷ்டமான குழந்தைகள் மாசாய் குழந்தைகள் தான். ஏன்னா 18-17 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான சமூக பொறுப்பும் கிடையாது. எந்த விதமான வேலையும் செய்ய வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்லை. மாசாய் குடும்பத்தோட எந்த வீட்டுல போனாலும் சாப்பிடலாம். எல்லா வீட்டுக்கும் ஒரு குழந்தை தான். மொத்த குழந்தையும் மொத்த கம்யூனிட்டிக்கும் சொந்தமா இருக்கு. ஒரு சடங்கு வருது, உபநயனம் மாதிரி. அதுல பெண்களுக்கு குடும்ப பயிற்சி கொடுக்கறாங்க, ஆண்களுக்கு வேட்டை பயிற்சி கொடுக்கறாங்க. அதுக்கு நிறைய பல படிகளா ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்கு பிறகுதான் அவங்க அடல்ட் ஆகிறாங்க. அடல்ட் விட்டு கால் எடுத்து வைக்கிறது அந்த உபநயத்தில். அந்த சடங்கு பிறகு இவங்க குருகுலத்துக்கு போறாங்க. குருகுலத்துல படிக்கிறாங்க இந்தியாவில். அதன் பிறகு ஒரு கட்டத்துல குருவிடம் இருந்து ஆசீர்வாதம் வாங்கி கல்வியை முழுமை பெற்று வெளியே வராங்க. ஒரு புகழ்பெற்ற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரம்மச்சாரி தன்னுடைய குருவுடைய பத்னியிடம், ஏன் நெய் கசக்குது அப்படின்னு கேட்டான். உனக்கு கல்வி முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு. நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு நான் ஆமணக்கெண்ணை தான் விட்டுட்டு இருந்தேன். ஆனா அது கசக்குறது உனக்கு இப்பதான் தெரியுது. ஆகவே உன்னுடைய கல்வியிலுடைய ஆர்வம் போயிடுச்சு, நீ கிரகஸ்தன் ஆயிட்ட, நீ கிளம்புன்னு சொல்லிவிட்டார். ஆசீர்வாதம் பெற்று அவர் வீட்டுக்கு வரார். அதன் பிறகு கிரகஸ்தன் ஆகிறார்.
இந்த கிரகஸ்தாசிரமத்துடைய முதல் சம்பிரதாயம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பழைய காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறார், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார், பிள்ளைங்க குருகுலத்துக்கு போறது, அதுக திரும்பி வருது, அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அந்த திருமணம் ஆன பிறகு ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு, அதுதான் 3வது கட்டம், வானப்பிரஸ்தம் சொல்றாங்க. வானப்பிரஸ்தம் இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா காட்டுக்கு போறதுல அப்படிதான். ஆனா காடுன்னா காடு கிடையாது, அது வீட்டுக்கு எதிர்மறை, அப்படிதான். வீடு எதுவோ அதுக்கு எதிர்மறையான ஒரு இடம். ரகுவம்சத்துல, காளிதாசுடைய ரகுவம்சத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின திலீபன் தன்னுடைய மகன் ரகு வளர்ந்து வந்தபோது அவனுடைய தோள்களை பார்க்கிறான். தன்னுடைய சுமையை சுமக்கிறதுக்கான தோள்கள் என்று தெரிந்த உடனே மணிமுடியை நாட்டை அவனுக்கே கொடுத்துக்கிட்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வந்து மாடு மேய்க்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்தை படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி வந்தது. சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு மாடு மேய்க்க வரதுல இருக்கக்கூடிய ஒரு யாத்திரை இருக்கு, அது ரொம்ப முக்கியமான யாத்திரை. அந்த பயணம் வந்து ரொம்ப கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. வானப்பிரஸ்தம் போகாதவனுக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்றாங்க. இது பழைய விஷயம். ஆனா இதுல இன்றைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அன்றைய விட இன்றைக்கு மருத்துவம் பரவலுக்கு பெருகி இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் 90 வயசு வரைக்கும் சாதனை வாழ ஆரம்பிக்கிறேன். ஆனா 60 வயதுல வாழ்க்கை ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கு. மறுபடியும் 30 வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியாது, சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சும்மா உட்கார்ந்தது பரவாயில்ல, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து பிராண்டிக்கிட்டே இருக்காங்க. என் பிள்ளை என் சொல்ல பிச்சை கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருக்கு 74 வயது, அவருடைய பையன் வந்து சென்னை ஐஐடியில படிக்கிறான். அவனுடைய தீசிஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு இவர் ரொம்ப கவலையோட நாகர்கோவில்ல உட்கார்ந்து இருக்கிறார். முதல்ல ஐஐடினா என்னன்னு தெரியாது, தீசிஸ்னா என்னன்னு தெரியாது, சிம்பியோசிஸ் பத்தி தீசை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா கவலை மட்டும் அதே அளவுக்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க 20 வயசு 22 வயசு, உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது நீங்க கற்றுக்கொண்ட அத்தனையுமே 40 வருஷம் பழைய விஷயமா இருக்கும். அன்றைக்குள்ள தொழில்நுட்பம் உங்களுக்கு புரியாது, அன்னைக்குள்ள பையங்க என்ன பண்ணா உங்களுக்கு புரியாது. ஆனா அவங்க வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு கணமும் தலையிட்டுட்டே இருப்பீங்க. ஆக ஒரு கட்டத்துல நீங்க வெளியே வர வேண்டியிருக்கு, பழம் உதிரம் என்று உதிர வேண்டியிருக்கு. அதைத்தான் சொல்றான் வானப்பிரஸ்தம். நீங்க உலகியல் வாழ்க்கையை விட்டு ஒரு துறவு பூண வேண்டியிருக்கு, அதுதான் முக்கியமானது. வானப்பிரஸ்தம் ஒரு வகையான துறவு, ஒரு சன்னியாசம், முழு சன்னியாசம் கிடையாது. எனக்கு ஆசிரியர் இருந்தவர் சுந்தர ராமசாமி, எழுத்தாளர். அவருடைய நண்பர் ஒருவர், அவருடைய 62 வயதுல அமெரிக்கால ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அதை விட்டுட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சார். நான் கேட்டேன், என்ன எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டார். இதனுடைய வானப்பிரஸ்தம். இத்தனை வருஷம் நான் பண்ணதெல்லாம் வேற வேற காரணங்களுக்காக, குடும்பத்துக்காக, சொசைட்டிக்காக, வெற்றிக்காக, புகழுக்காக எவ்வளவு பண்ணேன். எனக்கு மட்டுமே, என்னுடைய சந்தோஷத்துக்கு மட்டுமே நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மிச்சம் இருந்தது, அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுதான் வானம். அது ஒரு வகை துறவு. 20 வயசுல நீங்க 2 கையை வீட்டி எனக்கு செல்வம் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும் கேட்கறீங்க. ஒரு கட்டம் இதெல்லாம் வந்துடும், அப்புறம் உங்க உடம்பு திறந்துடும், இதை வச்சுக்க முடியாது. அப்ப ஒவ்வொன்னே கீழே போட வேண்டிய ஒரு காலம் வருது. அதுதான் வானம், அதுதான் துறவு. சரி, முக்கியமான கேள்வி என்னன்னா, துறவுன்னு ஒண்ணு இருக்கு, இது வானப்பிரஸ்தம் தான். அப்ப முதல் துறவு என்ன? 2 துறவுன்னு வருதே. 2 துறவு வாழ்ந்து முடிச்சு கிரகஸ்தரா முடிச்சு சொர்க்கத்துக்கு போனான்னு நாட்டுப்புற பாட்டுல வருது. முதல் துறவு என்ன? இதுக்கு 2வது துறவுன்னு வச்சுக்கலாம். பிரம்மச்சரியத்தை தான் முதல் துறவுன்னு சொல்றேன். பிரம்மச்சாரின்னா யாருன்னு கேட்டா திருமணம் ஆகாதவன் இன்னைக்கு சொல்லுவீங்க நீங்க. ஆனா அது ஒரு சாதாரண வழக்கு. ஏன்னா பிரம்மச்சாரிகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆனா பிரம்மச்சாரி என்றால் மாணவன் என்றுதான் அர்த்தம், ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கவன் என்ற அர்த்தம். பிரம்மத்தை சரியாக கொண்டவன், பிரம்மத்தை உபாசிப்பதை தவிர வேற எதையும் செய்யாதவன் தான் பிரம்மச்சாரி. இங்க பிரம்மம் என்பது கல்விதான். கல்வி தவிர எதுவுமே தெரியாம இருக்கிறவன் தான் பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரியும் ஒரு வகையான துறவு. இந்து மரபிலும் சரி, சமண மரபிலும் சரி, பௌத்த மரபிலும் சரி, பிரம்மச்சாரியாக இருப்பவன் துறவு கொண்டவன். அவனுக்கு ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது, அவன் வெறுந்தரையில தான் படுக்கணும், நல்ல உடைகள் அணியக்கூடாது, உயர்ந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு கூட இந்த 3 மதங்கள் இருக்கக்கூடிய மத கல்விக்கு நீங்க போனீங்கன்னா இப்படிதான் நியமம் இருக்கு, இப்படிதான் சட்டம் இருக்கு. இன்றைக்கு கூட நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாரம்பரிய கல்வி இப்படிதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஏன்? சினிமாவை நீங்க இப்படிதான் கற்றுக்கொள்ள முடியும். நண்பர் ராதாகிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். என்னோட நண்பர் ஒருவர் இருக்கார், கம்ப்யூட்டர் துறையில உயர்கல்வி பெற்று ஒரு பெரிய துறையில வேலை பார்த்துட்டு இருந்தார். சினிமா மேல பெரிய மோகம் இருந்தது. ஒரு கட்டத்துல சினிமா தான் தன்னுடைய உலகம்னு அவருக்கு தெரியுது. என்கிட்ட சொன்னார், நான் எனக்கு மரியாதைக்குரிய தமிழ் ஒரு முக்கியமான இயக்குனர் அவர் உதவிய ஆளாக சேர்த்து விட்டேன். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிந்தவர் தான். ஒரு 1.5 வருடம் கழிந்து அவர் என்கிட்ட பேசியிருந்தார். எனக்கு அவரை முன்னால தெரியும், ரொம்ப சொகுசான வாழ்க்கையுடையவர்,
சாட்டர்டே நைட் ஃபீவர் உள்ளவர், சண்டே படுத்து தூங்கக்கூடியவர். இவர் எப்படி இந்த உலகத்தில் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சினிமா என்பது குருகுல வாசம் தான். ஒரு குருவுடன் நீங்க போய் சேர்ந்து அவருக்கு உங்களை அர்ப்பணித்து அவர் கூட வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருந்துதான் நீங்க கத்துக்க முடியும். அங்க எந்த சுகபோகத்தை நீங்க யோசிக்க முடியாது. உங்களை பத்தி நீங்க யோசிக்க கூடாது, யோசிக்க முடியாது. யோசிச்சா நீங்க எதையும் கத்துக்க மாட்டீங்க. நான் கேட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சார், நேற்றைக்கு ராத்திரி முழுக்க ஏஆர் ரஹ்மான் கூட இருந்தேன். 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன். 8 மணிக்கு நான் திருப்பி ஆபீஸ் வந்தேன். 1 மணி நேரம் தூங்கிட்டு இப்ப ஆபீஸ்ல இருக்கேன். இன்னும் ராத்திரி 9 மணிக்கு திருப்பி ஏஆர் ரஹ்மானை பார்ப்பேன். இப்படி 1.5 மாசம் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது கஷ்டம் தான். இல்ல சார், நான் வாழ்க்கையில இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். இது மாதிரி சந்தோஷம் எப்போ இருந்து கிடையாது. கத்துக்கிறது கூடிய சந்தோஷம் இருக்கு, அதுக்கு இணையா உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்பதான் சார் தெரியுது. அப்ப நான் கேட்டேன், இந்த சந்தோஷம் நீங்க கல்வித்துறையில அடைஞ்சிருக்க மாட்டீங்களே? இல்ல சார், ஒரு நாள் கூட அடைஞ்சு கிடையாது. அப்ப நீங்க எதுவுமே கத்துக்கலன்னு அர்த்தம். நீங்க கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியோடு இல்லை என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உலகத்துல ஏதாவது ஒரு துறையில வெற்றிகரமா இருக்க அத்தனை பேர்ட்டு இந்த விஷயத்தை கேட்டு பார்க்கலாம். அவர்கள் எல்லாருமே ஒரு சின்ன தீவிரமான குருகுல வாசம் வழியாத்தான் வெளியே வந்திருப்பாங்க. குழந்தையா இருக்கிறத நீங்க ஒரு லார்வா பருவம்னு சொல்லுங்க. ஒரே ஒரு சர்க்கியூட் தான், சாப்பிட்டுட்டே இருக்கும். அதன் பிறகு ஒரு கூட்டுப்புழு பருவம் இருக்கு. அதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பிரம்மச்சரியம். அதன் பிறகுதான் நீங்க சிறகை உடைச்சி வெளியே வர முடியும். அந்த சிறகை வச்சுதான் நீங்க கூட்டுப்புழுவை உடைக்க முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர் அக்கௌண்ட்ஸ் துறையில் அமெரிக்கால இருக்கிறார். அவரு அதான் சொன்னார், நான் 22 வருஷம் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஆனா 1.5 வருஷம் அமெரிக்காவில் ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் மாணவரா இருந்தேன். அப்பதான் நான் என்னுடைய பர்சனாலிட்டியை கண்டுகிட்டேன். நான் யாருன்னு கண்டுகிட்டது, என்னுடைய சுயத்தை கண்டுகிட்ட ஒரு காலம் இருக்கு. அதுதான் கல்வி. அந்த கல்வியை நம்முடைய கல்வி முறை இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. ஆக இங்க இந்த உலகத்துல நீங்க கற்றுக்கொள்வது என்பது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பூணுல போடுற வரைக்கும் தான் நீங்க படிக்க முடியும். அதன் பிறகு குருகுல வெளியேத்தான் இருக்கு. குரு வெளியேத்தான் இருக்கிறாங்க. சில சமயம் நீங்க வேலைக்கு போற இடத்துல முதல் முறையா உங்களுடைய குருவை நீங்க கண்டறிப்பீங்க. ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு போவீங்க, அங்க ஒரு சீனியரை பார்ப்பீங்க, அவர் தான் உங்க குருன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் நீங்க கற்றுக்கொள்ளவே ஆரம்பிப்பீங்க. நிஜமான குருகுலங்கள் வெளியே இருக்கு, நிஜமான பிரம்மச்சரியங்கள் வெளியே இருக்கு. அதற்கு நீங்க உங்களை தயாரித்துக் கொள்கிறீர்களா முக்கியமான கேள்வி. அந்த இடத்துல தலை கூட சீவாம மாசக்கணக்கில் கண்ணாடியை பார்க்காம ஒரு பயிற்சி காலகட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த காலகட்டத்தை போய் நீங்க போனீங்கன்னா அதுதான் உண்மையான கல்வியா இருக்கும். இந்த மேடையில் நான் இன்று பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு கல்வி எனக்கு இருந்து நான் சொல்றேன். என்னுடைய 22வது வயதுல நான் எழுத்தாளர் சுந்தரராமசாமியை சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் நான் அவரை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். என்னுடைய காதலியை கூட அந்த ஆள் நினைச்சது கிடையாது. கண் முழிக்கும் போது நான் முதல்ல அவர் தான் நினைப்பேன், தூங்கும் போது அவர் சொன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஒரு முறை அவர் ஒரு புத்தகத்தை சொன்னார்னா திருப்பி அவரை பார்க்கும்போது அது எத்தனை பெரிய புத்தகமா இருந்தாலும் படிச்சுட்டு தான் பார்ப்பேன். கிட்ட அந்த 6 வருஷத்துல நான் படிச்ச புத்தகங்கள் இதுவரைக்கும் என்னோட மொத்த வாழ்நாள் படித்த புத்தகங்கள் விட அதிகம். இன்னைக்கு நான் விமர்சனம் எழுதும்போது ஒரு முறை கூட புத்தகங்கள்ல இருந்து ஞாபகப்படுத்தி எழுதுறதே கிடையாது. புத்தகங்களை புரட்டி பார்த்து எழுதுறது கிடையாது. டால்ஸ்டாய் பத்தி ஒரு கட்டுரை எழுதினா அவர் எழுதின எல்லா கதாபாத்திரங்களையும் நினைவில் இருந்து தான் எழுதுறேன். ஒரு கதாபாத்திரத்தை கூட சரிதானான்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த 6 வருடம் ஒவ்வொரு நிமிஷம் நான் கத்துட்டு